லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏய், நேற்று போதைப் பொருளை கடத்துனது நான் தானே பழி ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போன நினைச்சு ஆதிரா ஃபீலா இருப்பாங்கல்ல? ஆயிருப்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு, லைஃப் ஃபுல்லா நீங்க ஜெயில கழித்து இருக்கணும். ஆனா நடந்த மேட்சுக்கு பாத்தியா? நான் உடனே வெளியே வந்துட்டேன்ல. இப்ப பாரு, தியாகத்துக்கு தியாகமாச்சு, அவங்க மனசுலயும் இடம் பிடிச்சாச்சு. முத அவங்கள அடிக்க வந்த பொம்பளை கிட்ட இருந்து நான் அவங்கள காப்பாத்தினேன். அப்புறம் குடோன்ல ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தினேன். அப்புறம் பார்க்கல அவங்க உசுரை காப்பாத்தினேன். இப்ப பாரு, அவங்க மானத்தையே காப்பாத்திருக்கேன். இத்தனை பண்ண என் மேல சின்னதா ஒரு பாசம் வளமையா போயிருக்கும். அதெல்லாம் வந்திருக்கும். ஒரு நாள் அவங்க என் லவ்வை ஏத்துக்குவாங்க. ஆமா பாஸ், நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். வா. டைம் என்னாச்சுன்னு பாரு. ஏய், டைம் வேற ஆச்சுடா. இந்த பக்கம் தான் வருவான்னு சொன்னாங்க, ஆளே காணோம். டேய் வந்துட்டான்டா. போடா. டேய் போடானடா. வாடா. வண்டியாடா, சீக்கிரம்டா. இரு, போ. சொல்றா, என்னடா ஆச்சு? அவனை ஃபாலோ பண்ணீங்களா? ஏண்டா, அவன் திருமாறன் தானே? இல்லண்ணே, அவன் திருமாறனான்னு தெரியலண்ணே. ஆனா அவன் வெறும் திருட மட்டும் இல்லண்ணே, ரொம்ப நல்லவனாவும் தெரியறானே அவன். டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. அவனை ஃபாலோ பண்ணி போனோன்னே அவன் நேரா ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போனான். அங்க பார்த்தா யாரோ ஒரு பையன் அட்மிட் ஆயிருக்கான். அந்த பையனுக்கு அப்பா அம்மா இல்லை போல. அந்த பையனோட ஹாஸ்பிட்டல் செலவு மொத்தத்தையும் இவன் தான் பாத்துக்கிறானே. அந்த பையனுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், 5 லட்சம் பணம் வேணும்னு டாக்டர் அவங்க கிட்ட கேட்டாருண்ணே. அதுக்கு இவன் எப்பாடுபட்டாவது நான் பணத்தோடு வர்றேன், நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொன்னானே. சூப்பர்டா. அப்ப நீ ஒன்று செய்ய, அவன் கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை செஞ்சா கை மேல 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லு. அவனை அப்படியே கூட்டு வா. சரிண்ணே, என்ன வேலைன்னு அவன் கேட்டா? டேய், ஒரு பொண்ணை கடத்தணும்னு சொல்றான். சரிண்ணே. ஒரு 5-6 லட்சம் அர்ஜென்ட்டா வேணும்ண்ணே, நம்பி கொடுண்ணே. இந்த பாரு, 10 நாளுக்குள்ள ஏடிஎம் மிஷினை திருட்டு வந்தாலும் உன் காசை திருப்பி கொடுத்துட்றேன். நோ, என் பேசுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணே, பார்த்து செய்யண்ணே. பாஸ், நீங்க எங்க இருக்கீங்களா? உன்னைத்தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பாரு, ஆப்பர்ச்சுனிட்டி பணம் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குதுடா. இன்னைக்கு நைட்டே ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உடனே பணத்தை அரேஞ்ச் பண்ணி ஆகணும். அது விஷயமா தான் நானே வந்திருக்கேன் பாஸ். எதுக்கு பாஸ் வீடு பூந்தெல்லாம் பணத்தை அடிக்கணும்? அது ரிஸ்க். ஸ்மார்ட்டா ஒரு வேலை வந்திருக்கு, அதை செஞ்சு கொடுத்தா 5 லட்சம் சொலையா கிடைக்கும். டேய், என்னடா சொல்ற? 5 லட்சமா? ஆமா பாஸ். அது எப்படி? அது என்ன ஸ்மார்ட் வேலை? ஸ்மார்ட் பிசினஸ் மாதிரி ஸ்மார்ட் கிரைம். தெரிஞ்சவங்க மூலமா ஒரு பார்ட்டி வந்துச்சு. அவங்க சொல்ற ஒரு ஆளை கடத்திட்டு வந்தோம்னா 5 லட்சம் பணம் தரதா சொல்றாங்க. உங்களை நம்பி டீலுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? டேய், யாரா அந்த பார்ட்டி? ஆமா, யார கடத்தணுமா? பணியாரத்தை மட்டும் தின்னுங்க பாஸ். கல்லுல இருக்கிற குழியெல்லாம் என்னாதீங்க. யார கடத்தி யார்கிட்ட கொடுத்தா நமக்கு என்ன? நமக்கு தேவை பணம் தானே. 5 லட்சம் சொலையா கிடைக்கும். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு பணம் தான் முக்கியம். அந்த பையனுக்கு ஆபரேஷன் நடக்கணும், அவன் எப்படியாவது பழைக்கணும். எனக்கு அது போதும்டா. அப்போ நீங்களும் டீலுக்கு ஓகே சொல்றீங்க? ஓகே. யாரை எப்ப கடத்தணும் டீடைல் சொல்லுவாங்களா? நீங்க ஒத்துக்கிட்டா உடனே உங்களை கூட்டு வர சொன்னாங்க. வாங்க இப்போ அங்க போய் டீடைல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். போலாம் வாங்க பாஸ். அந்த சிவா இந்த கடத்தலுக்கு ஒத்துக்குவானா? நம்ம பிளான் சக்சஸ் ஆகுமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? இப்ப வந்துருவான்ல, அப்ப தெரிஞ்சிரும்.
வர்றது மட்டும் திருமாறன்னு தெரிஞ்சுது, அவனை அப்பவே வெட்டி கூறு போட்டுருவேன். ஐயா, அந்த சிவா வந்துட்டாயா? அப்படியா? வர சொல்லு. சரிங்க. சாரு, இவனை பார்க்க திருமாற மாதிரியே இல்லை. திருமாறன் மாதிரி இல்ல, திருமாறனே தான். புரிச்சாரு, இப்போ நம்ம வைக்க போகிற டெஸ்ட்டில் தான் இவன் திருமாறனா இல்லை வெறும் சிவாவான்னு தெரிய வரும். பார்ப்போம். ஹலோ, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? நீ திருமாறன் தானே? ஆமா, நான் திருமாறன் தான். ஹலோ, ஏங்க, என்னங்க திருமாறன் பேரை சொன்னா இப்படி பயப்படுறீங்க? என்னாச்சு? மூஞ்சி எல்லாம் இப்படி வெறுத்து கிடக்குது. ஹலோ, பயப்படாதீங்க. நான் திருமாறலாம் இல்ல, என் பேரு சிவா, காட்பாடி சிவா. சிவாவா? இல்ல, இப்போ நீ திருமாறன்னு சொல்லல? ஏங்க, பின்ன யார் என்ன பார்த்தாலும் திருமாறனான்னு கேட்டா கடுப்பாகுதுல்ல? அதான் உங்களை கடுப்பேற்றதுக்கு தான் அப்படி சொன்னேன். இதோ பாரு, பொய் சொல்லாத, நல்லா சொல்லு. எங்க 2 பேரும் தெரியல சார், சத்தியமா தெரியல சார். ஆமா, நீங்களா யாரு? சும்மா நடிக்காத. இதுக்கு முன்னாடி நீ எங்களை பார்த்ததே இல்ல. மேடம், நீங்க என்ன சினிமா நடிகா? பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியறதுக்கு? ஏங்க, நீங்க யாருன்னே எனக்கு தெரியலங்க. இந்த பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன். ஆமா, இது எதுக்கு நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல, ஒன்னும் இல்ல. பாஸ், வந்த வேலையை பாருங்க பாஸ். சார், சொல்லுங்க சார். யாரோ ஒருத்தரை கடத்தணும்னு சொன்னீங்களாமே, யார் என்னன்னு டீட்டெயில் கொடுங்க. உடனே வேலையை முடிச்சுட்டு 5 லட்சம் காசு வாங்கிட்டு போகணும். இந்த பாரு, நீ யாரு என்னன்னால எனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்னை நம்பி ஒரு பெரிய வேலையை தர்றோம். கரெக்டா முடிப்பியா? ஹலோ, என்ன சந்தேகப்படுறீங்களா? ஏங்க, என் பேரை வெளியில கேட்டு பாருங்க. வேலையில அப்படி ஒரு சுத்தம். நீங்க ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அப்படியே அல்லைக்க தூக்கிட்டு வந்துடுறேன். யார சொன்னாலும் தூக்குவியா? ஏங்க, நீங்க யார வேணா சொல்லுங்க, எனக்கு பணம் தான் முக்கியம். அப்படியா? நீ கடத்த வேண்டியது இவங்கள தான். இது ஆமா, இவங்களை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? சொல்லு, இவங்கள பாத்திருக்கியா? இல்ல, நான்லாம் பார்த்தது இல்ல. இந்தாங்க.
இல்லையே. போட்டோவை பார்த்ததும் உன் முகத்துல ஒரு அதிர்ச்சி தெரிஞ்சுதே. இவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏங்க இல்ல தெரியாது. அப்புறம் ஏன் ஷாக் ஆன? அது வந்து நான் எப்பவும் ஆம்பளைங்களை தான் கடத்திருக்கேன். திடீர்னு ஒரு லேடி போட்டோவை பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதான். உண்மையாவா? ஆமாங்க, எங்க பாஸ் இது வரைக்கும் லேடிஸை கடத்தினதே இல்ல, அதான் ஷாக் ஆயிட்டாரு. பாஸ், நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். நல்லா காசு வரும்னு பார்த்தா உங்காலே போய் உங்களை கடத்த சொல்றாங்க. இது நடக்காது. பைத்து வலின்னு காரணம் சொல்லிட்டு பாங்க அப்படியே ஓடி போயிடலாம். அங்க என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பார், அந்த போட்டோல இருக்கிறவங்க பேரு ஆதிரா. அவளை தான் நீங்க கடத்தணும். ஆமா, இவங்களை எதுக்கு நீங்க கடத்துறீங்க? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. தூக்க சொன்னா தூக்கு, அதானே உன் வேலை. என்ன சரியா இல்லையா? பாஸ், முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க, போயிடலாம் பாஸ். சொல்லு, ஆதிராவை கடத்த முடியுமா முடியாதா? கடத்துறேன். அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை கடத்தி கொண்டு வரேன். ஆனா எனக்கு பணம் உடனே வேணும். என்ன, பணம் கரெக்டா கொடுத்துருவீங்களா? இந்த பாரு, நீ முதல்ல வேலையை முடி, அப்புறமா நான் உனக்கு பணம் தரேன். ஓகே. இந்த பாரு, அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு போன்ல வந்து சேரும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்க. இந்த பாருங்க, எனக்கு பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. அதனால இன்னைக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு வரேன். டேய் வாடா பாஸ். பத்தா. என்ன இவன் ஆதிராவை கடத்துறேன்னு சொல்லிட்டு போறான்? அப்போ இவன் திருமாறன் இல்லையா? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கா கிலா. ஆனா இவன் திருமாறன் தானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. சரி சாரு, திருமாற உசுரோட இருந்தா அவன் ஏன் நடிக்கணும்? அது மட்டும் இல்லாம அவன் சொந்த பொண்டாட்டிவே எதுக்கு கடத்தணும்? அதான் நானும் யோசிக்கிறேன். இல்ல, எனக்கு இன்னும் சந்தேகம் போகல. ஆள் ஒரே மாதிரி இருந்தா குரலுமா ஒரே மாதிரி இருக்கும். இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. மாமா, எனக்கு சிவா யாருன்னு இப்பவே தெரிஞ்சாகணும். இல்ல நம்ம எல்லாத்துக்குமே சிக்கல் தான். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஆளுங்களை வச்சு அவனை வாட்ச் பண்ணணும். அப்பதான் உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஏய், நீங்க சிவாவை ஃபாலோ பண்ணுங்க. சரி. அவன் ஆதிராவை கடத்துறானா இல்லையான்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, போங்க. சரிங்க மேடம். ஏய், ரொம்ப ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணுங்க. சரிங்க. ஆ, வாடா. போங்க. எனக்கு என்னமோ அவன் ஆதிராவை கடத்த மாட்டான்னு தான் தோணுது. பார்க்கலாம், இன்னைக்கு அது சிவாவா இல்ல திருமாறனான்னு தெரிஞ்சிரும். பாஸ், என்ன பாஸ் திடீர்னு ஆதிராவை கடத்துறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? சொல்லுங்க பாஸ். கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா கடத்துறேன்னு போய் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க, அதானே? அதெல்லாம் இல்லடா, அந்த பொண்ணை கடத்துறோம். என்ன சொல்றீங்க பாஸ்? ஆதிரா நீங்க லவ் பண்ற பொண்ணு, அவங்கள போய் நீங்க கடத்துறதா? ஏன் பாஸ் இப்படி பண்றீங்க? டேய், எனக்கு அந்த பையனை காப்பாத்தி ஆகணும். பணம் கொடுக்கலன்னா ஆபரேஷன் நடக்காது. எனக்கு ஒரு வழி தெரியலடா. எதுக்கு எதுக்கு இந்த பையனை காப்பாத்த அப்படி அலையறீங்க? யார் அவன்? உங்க லவரோட அந்த பையன் முக்கியமா? டேய், அதுக்கு சொல்லல பாஸ். பையனை காப்பாத்துங்க, அதே நேரத்துல ஆதிரா மேடமும் முக்கியம் தானே? டேய், ஆதிராவை கடத்தினா தான் பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சாதான் ஆபரேஷன் நடக்கும். இல்லனா அந்த பையனோட உயிரே போயிடும்டா. பாஸ், இப்ப ஆதிராவோட உசுறு தானே போக போகுது. கடத்த சொல்றவங்களோட மூஞ்சி சரியில்லை. ஆதிரா கிடைச்சா கொன்றுவாங்க. சொன்னா கேளுங்க பாஸ். கடத்தல் பிளானை இதோட விட்டுருங்க. பணத்துக்கு நம்ம வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். இல்ல பாபு, டாக்டர் உடனே பணம் வேணும்னு சொல்றாரு. எனக்கு இந்த பையன் தப்பிச்சாகணும், அவ்வளவுதான். இந்த பாரு, ஆதிராவை கடத்தினா தான் பணம் கிடைக்கும். அதனால நான் அவளை தூக்குறேன். பாஸ் வேணாம் பாஸ். ஆதிரா நல்ல பொண்ணு. ஒருவேளை
அவங்க உங்களுக்கு கிடைச்சா உங்க லைஃபே மாறிடும். மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா யோசிங்க பாஸ். சரி பாபு, கடத்தல தானே? ஆதிராவை கடத்திடலாம். ஓ வா. என்ன அது, இன்னும் ஆதிராவை காணோம். இந்த வழியா தானே வரணும். வந்தா டக்குன்னு கத்தின்னு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கி ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துலான்னு பார்த்தா லேட்டா என்ன இருக்க. என்ன பாஸ், அந்த பொண்ணு பின்னாடி லவ்னு அலைஞ்சிங்க. இப்ப என்னடான்னா அவங்களே கடத்த கிளம்பிட்டீங்க. அப்புறம் எதுக்கு ஓடி ஓடி போய் எல்லா ஆபத்துலேருந்து காப்பாத்துனீங்க? உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஹலோ ஹலோ பாஸ். டேய் என்னடா, நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். பாதி மீதிலாம் கிடையாது. முழுசா மிருகமாவே மாறிட்டீங்க. போங்க பாஸ். டேய், இப்போதைக்கு நான் ஒரு கிட்னாப்பர், திருடன், பக்கா கிரிமினல். அவ்வளவுதான். வந்த வேலைய பாடுற. டேய், இவன் திருமாறனா இல்ல சிவாவான்னு இப்ப தெரிஞ்சிரும். பாசே, உங்க மிஸ்ஸஸ் எங்கடா? அங்க. என்னங்க பார்க்காம அப்படியே போறீங்க? அது வந்து சரி சொல்லு என்ன. ஏங்க நீங்க தான் சொல்லணும். நேத்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், மறந்துட்டீங்களா? சரி, இப்ப அதுக்கு என்ன? என்னங்க சாதாரணமா அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? உங்களுக்காக போதை பொருளை கட்டினான்னு பழி ஏத்திட்டேன், போலீஸ் கிட்ட அடி வாங்கினேன். அதுக்கு நீங்க காட்டுற நன்றி கடன் இதானா? இப்ப நான் என்னதான் பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான், சிம்பிளா அழகா நீங்க சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட நீ எனக்காக செஞ்ச உதவியில நான் ரொம்ப மெய் மறந்துட்டேன், என் மனசு பூரா நீதான் இருக்க, அதனால ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. என்னங்க கோவப்படாதீங்க, இது ரொமான்ஸ் வர வேண்டிய நேரம். இது நீங்க டெரரா பாக்குறீங்க. அந்த வக்கீல் கதிர் கிட்ட என்னை பத்தி சொல்ல சொன்னானே, அவர் சொல்லலையா? ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? வழி விடு, நான் போணும். ஏங்க இருங்க, அதுக்குள்ள ஓடுறீங்க. சார் லவ் பொறுமையா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு நன்றியாவது சொல்லலாம்ல. என்னடா இது, இவன் ஏசிபி திருமாறனும் இல்லாம திருடன் சிவாவும் இல்லாம புது மாதிரியா லவ் கிவ்னு குழப்புறானே. இவன் அவளை கடத்துவானா மாட்டானா? இத சாருமதி மேடத்துக்கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாமா? இரா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி. நீ பண்ண உதவியை விட இப்ப நீ பண்ற தொந்தரவு தான் பெரிய தலைவலியா இருக்கு. இப்படி டார்ச்சர் பண்றதுக்கு தான் தேடி தேடி வந்து உதவி பண்றியா? ஐயோ, என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? இத பாருங்க, நான் முதல்ல உங்களை பார்த்தேன். இப்ப என்ன? செஞ்ச ஹெல்ப்புக்கு நன்றி சொல்லணும், அதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன காப்பாத்துறதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். போதுமா? ஏங்க போதாதுங்க. நான் உங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி நீங்களும் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யணுங்க. என்ன உதவி சொல்லு, செஞ்சு தொலைறேன். அதுக்கப்புறமாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு. சார் பாருங்க, சிம்பிளான உதவி தான். நீங்க எனக்காக கொஞ்ச நேரம் மயக்கமாகணும். புரியல, என்ன சொல்ற? நான் ஒரு பையனோட உயிரை காப்பாத்தணும், அதுக்காக நீங்க மயக்கமாகி எனக்கு ஒத்துழைக்கணும். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? தள்ளி போ. ஏங்க நில்லுங்க. தள்ளி போங்கற. தள்ளி போ.